ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு எக்லெஸ் ஸ்பாஞ்சி கேக் எப்படி பண்றதான் பார்க்க போறோம். பேக்கரியில விற்கிற அதே கேக் மாதிரியே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஸ்பாஞ்சியா, டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செய்ய போறோம். ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன யூஸ் பண்ணலான்றதை நம்ம சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம கேக் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆயில் விட்டு அது மேல ஒரு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். கேக் ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி அடியில பிளாட்டா இருக்கிற ஒரு அலுமினியம் பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு அது மேல மைதா மாவு தூவிட்டு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சி அதை இந்த பவுல்ல மாத்திக்கலாம். மிக்சிங் பவுல மாத்திட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபிளேவர்லெஸ் ஆயில் எடுத்துக்கலாம். சன்ஃபிளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க பட்டரும் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது சேர்த்தாச்சு. இது கூடவே இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கிறோம். தயிர் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா எக்லெஸ் கேக் அப்படிங்கறனால தயிர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எக் பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 2 எக் சேர்த்துக்கோங்க. தயிரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்தாச்சு. இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஷைனிங்கா வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பீட் பண்றதுல கஷ்டமா இருக்கு அப்படின்னா மிக்ஸி ஜார்ல போட்டு சுகர் பவுடரும் கூடவே ஆயில் இந்த தயிர் சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு கூட நீங்க கொண்டு இதுல சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நல்ல ஒரு ஃபிளேவருக்காக நான் சேர்க்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காவோட அந்த விதைகள் மட்டும் எடுத்து தோல் இல்லாம நல்லா பவுடர் பண்ணி இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. ஃபிளேவர் நல்லா இருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அதை நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. எதுவும் கட்டிகள் எதுவும் இல்லாம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு பதிலா நீங்க இல்ல அப்படின்னா பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். பேக்கிங் பவுடர்னா பேக்கிங் பவுடரே சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கேக் நல்லா எழும்பி வரும். இது மிக்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் பிரேக் ஆகாம கேக் நல்லா பொங்கி நல்லா ஃப்ளஃபியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு கட்டியா இருக்கு. இப்போ நம்ம இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சமா சேருங்க. நிறைய ஒரே டைம்ல சேர்த்துறாதீங்க. மாவு ரொம்ப தண்ணியாயிடும். அதனால எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்பட்டது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல மாவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சில்கியா நல்லா ஒரு ஷைனிங்கா உங்களுக்கு மாவு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா நீங்க பொறுமையா மாவை இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேக் பேக் பண்றதுக்கு ஒரு அடிகனமான அலுமினியம் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். நீங்க கடாய் எடுத்துக்கலாம். அடிகனமான கடாய் இல்ல குக்கர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அலுமினியம் பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் வேண்டாம். அது உங்களுக்கு கேக் கரிஞ்சிரும். இப்ப நடுவுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலதான் நம்ம கேக் ட்ரே நம்ம வைக்க போறோம். அடி கனமா இல்லை அப்படின்னா அது மேல நீங்க கொஞ்சம் மணல் அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு அதுக்கு மேல ஸ்டாண்ட் வச்சு நீங்க கேக் ட்ரே வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணணும். இது மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்தா உங்களுக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ கேக் ட்ரேல இந்த மாவு எல்லாமே நம்ம மாத்திடலாம். நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுல மாவு கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம கரெக்டா வரும். நீங்க இந்த மாதிரி ட்ரே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா அலுமினியம் பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் வேண்டாம். அதுக்கும் ஸ்டீல் பாத்திரம் எடுத்தீங்கன்னா கேக் கரிஞ்சிரும். அதனாலதான் அலுமினியம் பாத்திரமா பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேம்ல. இப்போ கேக் ட்ரேவை நல்லா சென்டரா பார்த்து கரெக்டா ஓரத்துல எல்லாம் எதுவும் ஒட்டாம, அதாவது ஓரத்துல எதுவும் படாம கரெக்டா சென்டரா பார்த்து வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்ல ஒரு பிளேட் போட்டு நல்லா ஏர்டைட் பிளேட்டா பார்த்து மூடி வச்சிருங்க. அது மேல நான் ஒரு சின்ன வெயிட்டும் வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் பாக்குறேன். நல்லா கேக் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் கொஞ்சம் நல்ல ஒரு டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா இதுல பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. அதை ஜஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது பிளெயின் கேக் தான். இதெல்லாம் சேர்க்காமையும் நீங்க பண்ணலாம். இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இது சேர்க்கிறேன். மறுபடியும் இது மூடி போட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம்
இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வந்து இதை வந்து பேக் பண்ணணும். மறுபடியும் 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா கேக் நல்லா வந்து கலர் வந்திருக்கு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணலாம், இல்ல நைஃபும் வச்சு செக் பண்ணலாம். நடுவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈரம் எதுவும் இல்லாம மாவு எதுவும் இல்லாம வந்திருக்கு. நல்லா கேக் பேக் ஆயிடுச்சு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வெளியில எடுத்து வச்சுடணும். உள்ளே வச்சிடாதீங்க. உடனே வெளியில எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டிமோல்ட் பண்ணுங்க. எனக்கு மொத்தமா இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் வந்து டைம், அதாவது 30 நிமிஷம் வந்து எனக்கு டைம் எடுத்தது. நீங்க வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து உங்களுக்கு டைம் வந்து டிஃபர் ஆகும். அதாவது 25 மினிட்ஸ்ல இருந்து நீங்க கேக் பேக் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டே இருங்க. 30ல இருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து டைம் எடுக்கும். அதனால 25 மினிட்ஸ்ல இருந்து நீங்க கேக் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த டூத் பிக் இல்ல நைஃப் வச்சு செக் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு மாவு எதுவும் இல்லாம கிளீனா வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க எந்த அளவுக்கு ஃபிளஃபியா இருக்கு அப்படின்னுட்டு, எவ்வளவு சூப்பரா நல்லா ஸ்பாஞ்சியா வந்திருக்கு பாருங்க கேக்கு. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது நம்ம சேனல்ல ஏற்கனவே ரவா கேக் வந்து போட்டிருக்கேன். அதுவும் வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மைதா வேண்டாம்னு நினைக்கிறவங்க ரவா கேக் கூட பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நைஃப் வச்சு இதை கட் பண்ற பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதே மீடியம் ஃப்ளேம்லயே நான் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து டைம் எடுத்தது இந்த கேக் பேக் பண்றதுக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா, எவ்வளவு ஸ்பாஞ்சு, எவ்வளவு சூப்பரா வந்து கேக் வந்து வந்திருக்கு பாருங்க. நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.